மெடிசினல் யூசஸ் அண்ட் ஹெல்த் பெனிஃபிட்ஸ். இதுல இருக்கக்கூடிய ஃபைபர் அமலேஸ்ன்ற டைஜஸ்டிவ் ஹார்மோனோட சேர்ந்து கார்போஹைட்ரேட்டை பிரேக் பண்றதுக்கும் ஹெல்ப் பண்ணும், சுகரை ஸ்டெபிலைஸ் பண்றதுக்கும் ஹெல்ப் பண்ணும், கட் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்றதுக்கும் ஹெல்ப் பண்ணும். நம்ம இம்யூனிட்டியை நல்லா வச்சுக்கிறதுக்கு தேவையான வைட்டமின் ஏ, வைட்டமின் சி அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்கனால நம்மளுடைய இம்யூனிட்டி சிஸ்டம் பெட்டராகவே இருக்கும். இதுல இருக்கக்கூடிய பீட்டா கரோட்டின் ரெட்டினாவை ப்ரொடெக்ட் பண்றது மட்டும் இல்லாம ட்ரைனஸ் வராமையும் பார்த்துக்கும் கண்கள். அடுத்தது ஹெல்தி ஹேர் அண்ட் ஸ்கின். இதுல இருக்கக்கூடிய வைட்டமின் சி கொலாஜன் ப்ரொடக்ஷனுக்கு ஹெல்ப் பண்றதுனால ஸ்கின் ஹெல்த் நல்லாவே இருக்கும். இதுல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதுனால ஆக்னி ப்ராப்ளம் வராமையும் ஹெல்ப் பண்ணும். ஆன்டி கேன்சரஸ் ப்ராப்பர்ட்டி. ரீசன்ட் ஸ்டடீஸ்ல மேக்னிஃபெரின் வந்து பிரஸ்ட் கேன்சர், கோலன் கேன்சர், ப்ராஸ்டேட் கேன்சர், லியூகீமியா இதெல்லாம் வராம பிரிவென்ட் பண்ணும்ட்டு தெரிய வந்திருக்குதுங்க. பிளட் சுகர் சப்போர்ட். என்னடா மாம்பழம் ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும் ஆனா பிளட் சுகர் சப்போர்ட்னு சொல்றாங்களே அப்படின்னு பாக்குறீங்களா? இதுல இருக்கக்கூடிய பாலிஃபினால்ஸ் வந்து இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்றதன் மூலியமா, அது இல்லாம இதனுடைய கிளைசமிக் இண்டெக்ஸும் லோவா தான் இருக்குங்க. சோ மாடரேஷன்ல சாப்பிடலாம். நிறைய சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா கூடாது. ஒரு மீடியம் சைஸ் மாம்பழமா சாப்பிடலாம். டயபெட்டிக்கா இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு half a cup along with the fiber rich meal நீங்க எடுத்துக்கலாம், but not more than that. If you find this video useful, please share it with your friends, subscribe us and also comment ல சொல்லுங்க அடுத்து எந்த ஃப்ரூட் வேணும்னு. அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம்.